ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பழனிசாலை நல்லா நடிச்சு ரிவ்யூ பார்க்கலாம். தங்கமையில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னடி பிரச்சனைன்னு அவங்க கேட்கவும், ஏம்மா பிரச்சனைனா தான் ஃபோன் பண்ணுவோனா அப்படின்னு சொல்லி தங்கமையில் சொல்கிறாங்க. ஆமாம், நீ பிரச்சனைனா தானடி ஃபோன் பண்ணுற, என்னென்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ராஜு வந்து மாமா கிட்ட டியூஷன் போகிறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டா அப்படின்னு சொல்லுவோம். பாத்தியா சில்லுவண்டா, அதெல்லாம் வந்து அதுக்கு பேசி காரியம் சாதிச்சுக்குது, அவ்வளோலாம் பார்த்து நீ கற்றுக்கோ, வேற என்னடி பிரச்சனைன்னு கேட்குறாங்க. இப்போ மாமா என்னையும் வேலைக்கு போன்னு சொல்கிறாருமா அப்படின்னு சொல்லவும், வேலைக்கு போனால் போன்னு தானே சொன்னார், போய் அவனு சொல்கிறல்ல, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக தலையில் ஏற்றிக்காத, பேசிக்கலாம் சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரவணன் உள்ளே வராரு. அவர் ஒரு ஜாலி மூடில் வராரு. பாத்தியா ராஜு பிள்ளை பாரு, நல்லபடியாக பேசி அதுக்கானது எப்படியோ காரியம் சாதிச்சிச்சு. எங்கள் அப்பா ரொம்ப நல்ல அப்பா, எங்களுக்காகவே யோசிப்பார். அவன் ஒரு பிள்ளையை பெற்றுட்டே வளர்க்க முடியாமல் இருக்கான். ஆனால் நாங்கள் வந்து 5 பிள்ளை நாங்கள் அவருக்கு, ஆனால் எங்கள் ஒருத்தருக்கும் அவர் பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சரவணன் பெருமையாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ மருமகனுக்காகவும் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் அப்பா தான் அவனை வந்து வேலைக்கு போக சொல்கிறார்ல, நீ வேலைக்கு போ மயில் அப்படின்னு சொல்லவும் மயில் ஷாக் ஆகிடுறாங்க. அப்போ எனக்குன்னு ஒரு மனசே இல்லையா அப்படின்னு கோமா பேசவும், என்ன மயில் கத்துற அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ, இவரே இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம வர கோவப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க எனக்கு வீட்டை பார்த்துக்க தான் பிடிக்கும், எனக்கு தூக்கம் வருது, இதை பற்றி நாளைக்கு பேசி அதோட அந்த சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து கோமதி வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. மீனா வந்து கோலம் போட்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவை பார்த்தோன்னே, நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், உன் பேர்லேயே அர்ச்சனை பண்ணேன்னு சொல்லிட்டு மீனா கிட்டே இந்த பிரசாதத்தை எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டுன்னு கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன் நான் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. பாட்டிக்கிட்ட வந்து மீனா சும்மா வம்புழுத்துட்ருக்காங்க. கரெக்டாக அவங்க சின்ன பையன் குரல் கேட்கவும் எஸ்கேப் ஆகிடுறாங்க. அவர் வெளில வந்துட்டு என்ன கையில் வச்சுருக்கேன்னு கேட்குறாரு. பிரசாதத்தை பார்க்குறாரு. அடுத்து கோமதி கையில் அர்ச்சனை கூட இருக்க பார்த்துட்டு, இன்னும் இந்த சாப்பாடு பரிமாறுறதை நீங்கள் நிறுத்தலையா, நம்ம வீட்டில் சோறு இல்லாமல் தான் கண்டவங்க வீட்டில் வாங்கி திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காரு. அதுக்குள்ளே வந்து பாண்டியன் அங்கே வந்துட்டு, என்ன எல்லாம் ஏன் நின்றுட்டுருக்கீங்க, கோமதி ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ராஜு பேச்சை மாற்றிருக்காங்க. மாமா, எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் எவ்வளவோ எனக்காக முக்கியமான வாழ்க்கையே மாற்றக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்டேன், அவங்க எனக்காக எதுவும் பண்ணலை, ஆனால் நீங்கள் மருமகளுக்காக பார்த்து பார்த்து பண்ணுறீங்களே, நீங்கள் ரொம்ப கிரேட் மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா சொல்லிட்டாங்க. சித்தப்பா வெறுப்பேற்றுறாங்க. பாண்டியனை விடுப்பா அதெல்லாம் போய் பெருசு பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அடுத்து மீனா வந்து கதிர்கிட்ட, பாத்தியா கதிர், எங்கள் வீட்டில் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நான் கூட எங்கள் வீட்டை பற்றி ஒரு நிமிஷம் நினச்சி பார்ப்பேன், ஆனால் ராஜி பாரு, நம்ம வீட்டுக்காக அவங்க வீட்டையே எடுத்து நிற்கிறா, ரொம்ப கிரேட் தான் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே கதிர் வந்து ராஜியை பெருமையாக நினச்சிக்கிறாரு. இன்றைக்கி எபிசோட் தர முடிஞ்சிருச்சு. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு எல்லாமே மீட் பண்ணலாம். டாடா பாய்.